சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுவது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 40வது வசனத்திலே பவுல் ஒழுக்கத்தை குறித்து எழுதுகிறார். எப்பொழுது எழுதுகிறார்? அந்த வரங்களை குறித்து சொல்லும்போது, ஆவியின் நிறைவை குறித்து, வரங்களை குறித்து, அப்படி வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது அந்த காரியங்கள் எல்லாம் சபைகளிலே சகலமும் நல்லொழுக்கமாயும், ஒழுக்கம் மாத்திரமல்ல நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேவனுடைய பெயரே ஒரு ஒழுக்கத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வந்து ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்தி காட்டினார், மக்களை ஒழுங்குபடுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, மோசமான நிலையில் இருந்தவர்களை, தவறான வழியில் நடந்தவர்களை, மேடு பள்ளங்களை நிரப்பும்படியாகும், எல்லா கோணானெல்லாம் நேராக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார், அவர் ஒழுக்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒழுக்கத்தின் தேவன். பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் சிருஷ்டிப்பின் சமயத்தில் தேவன் எவ்வளவு ஒழுங்காய் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் பாருங்கள். ஒழுக்கத்தை இந்த வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலிருந்து, வேதத்தின் ஒவ்வொரு சம்பவமும் ஒழுக்கம் உள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான, நீங்கள் வேதத்தை படிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கு எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்குபடுத்தி விடுவார். ஒவ்வொரு புஸ்தகமும், 66 புஸ்தகமும் ஒழுக்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு ஒழுங்கான ஒரு வாழ்க்கையாக இருந்தது, எவ்வளவு டிசிப்ளின் என்கிற வார்த்தை மிக மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளினாய், ஒரு ஒழுக்கமாய் கொண்டு வருவார். எனக்கு அருமையாளர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். எல்லா குழப்பங்களையும், எல்லா கோணலானவைகளையும், எல்லா முரடானவைகளையும், எல்லா தேவையில்லாத காரியங்களாம் அகற்றி தேவன் உங்களுக்கு ஒரு தெளிவை தருவார், ஒரு வெளிச்சத்தை தருவார். வெளிச்சத்தை தந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக தேவன் உங்களை ஒழுக்கத்திற்குள்ளாக கொண்டு வருவார். ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, ஒரு டிசிப்ளின் வாழ்க்கை இன்று தீர்மானியுங்கள். இந்த பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து, இந்த பரிசுத்தாவினிடத்திலிருந்து, இந்த வசனத்தின் மூலமாக நான் இந்த ஒழுக்கத்தின் வாழ்க்கைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒழுங்காய் இருப்பேன், ஒழுங்காய் ஊழியத்தை செய்வேன். ஒழுங்கு என்பது என்ன? ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். எங்களுடைய நிறுவனர் டாக்டர் வசந்த் எட்வர்டை நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். மிகவும் டிசிப்ளினாக இருப்பார். மிகவும் எல்லா காரியங்களிலேயும் சமயத்தின்படி வருவார், சமயத்தின்படி முடிப்பார். எல்லா காரியங்களிலும் அவர் ஒழுக்கத்தோடு இருந்தார். அதனால் தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஒழுக்கத்திற்குள்ளாக வரும்போது அந்த ஒழுங்கு எல்லாம் பரலோகத்திலேயும் எல்லாம் ஒழுங்கு கிரமமாய் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்திலிருந்து அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு நாளையும் அந்த தேவ ஒழுக்கத்தோடு, தேவ அந்த பக்தியோடு கூட, அந்த தேவனுடைய அந்த அந்த விதியின்படி, தேவனுடைய அந்த பரிசுத்தத்தினுடைய அந்த முறைமையின்படி நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன். நீங்களும் அதே போல நீங்கள் அந்த தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால், ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே நீங்களும் மாறுவீர்கள். நாம் யாரை ஆராதிக்கிறோமோ அதே போல மாறுவோம். ஆகினாலே நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன், ஒழுங்கின் தேவன், டிசிப்ளின் தேவன். நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாருங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். மிஷினரியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பட்சமாக இருந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, டிசிப்ளின் என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த 1 கொரிந்தியர் 14:40 மறந்து விட வேண்டாம். காட் பிளஸ் யூ.